நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்வோம் நைட்டுக்கு? நைட்டுக்கு வெள்ளைப்புட்டு. வெள்ளைப்புடுன்னு தான் எனக்கு ஞாபகம் நீண்ட நாள். அப்போ மதியம் என்ன சாப்பாடு? நீ சமைச்சீரா? வடிவா எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கேன், உப்பெல்லாம் போட்டு வடி நல்ல கொதந்து கொதிச்சு அப்படியே பாருங்க எண்ணெய் படந்து வரும் தட்டிப்பான குழம்பா. அதெல்லாம் பிடிக்குமா? சோதி மீன் சுட சாப்பிட நல்லா இருக்கு. கிளியப்பா வந்து இதை பார்த்தாருன்னு சொன்னா வாய் ஊறும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரு. நான் உங்கள் சுபாஷ். ஓகே, இந்த இது நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த மாமி வீட்டை தான் நிற்கிறேன். வந்துங்க இந்த அம்மா வீட்டை. ஸோ இப்போ வந்து மாலை நேரம் ஆகிட்டுது. காலையில் வந்து 10:30 நாங்கள் சரியாக லேட்டாக தான் எங்கள்ட பயணம் ஆரம்பிச்சது. 12 மணிக்கு மேலேயா 12:30 ஆகிட்டுது. அப்படியே இங்கே வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மணி ஆயிடுச்சு. அப்போ 5 மணி ஆகிட்டு அப்படியே இங்கே வந்து நிற்கிறோம். இங்கே வந்த டைம் பார்த்து எங்கள் மாமிக்கு வந்து உடம்பு சுயனமாக போயிட்டு இப்போ நான் பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவலில் மேற்கொண்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தா ஸோ அதுவும் சரி வரல. ஏன்னு சொன்னால் வேறு மதியம் சாப்பிடல. அது மட்டும் இல்லாமல் வடை அப்போ நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல. அப்புறம் என்ன சொல்றீங்க? மோதகம் சாப்பிட்டீங்க, ஆப்பிள் சாப்பிட்டீங்க, ஆப்பிள் ஜூஸ் குடிச்சது எல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து மதிய சாப்பாடு சாப்பிடல. பெரிய ஒரு பயணம் வேறு. மற்ற அது மட்டும் இல்லாமல் இனிமேத்தான் நாளைக்குரியதான் அந்த வேலை திட்டத்தின் ஒழுங்கெல்லாம் இப்போ வேறு போய் செய்ய போகிறார். மாமி வந்து சரியான காய்ச்சலில் இருக்குது. அப்போ நான் வந்து நைட்டுக்குரிய சாப்பாடு ரெடி பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்வோம்? நைட்டுக்கு என்ன சாப்பாடு நீங்கள் தான் சொல்லணும். செய்ய போகிறது நான் தான். வெள்ளைப்புட்டுன்னு தான் எனக்கு ஞாபகம் நீண்ட நாள் நான் வெள்ளைப்புட்டு சாப்பிட்டு தெரியுமா? ஆனால் ஒன்றும் அதில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? வெள்ளைப்புட்டுனாலே உங்க மாமி வந்து தேங்காய் போட்டு இந்த பச்சை புட்டுன்னு சொல்லி கொத்தி கொத்தியாக இப்போ அப்படியே பஞ்சு புட்டாக இருக்குன்னு சொல்லி என்ன ஒரு கறி வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட. அதுக்காக இப்போ நான் வந்து பச்சை மாவில் புட்டு வைக்க மாட்டேன். பழமையாக அங்கே இந்த யாழ்ப்பாணத்து புட்டுன்னு சொல்லுவாங்களே, நீத்துப்பட்டியில் போட்டு மாவை வாட்டி. இல்லை அது ஃபஸ்ட்டு மாவை அவிக்கிறேன். அப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சதன்படி நாங்கள் மாவை அவிச்சு தான் இப்போ அந்த முறையில் தான். ஓகே, வெள்ளை புட்டு ஓகே. அப்புறம் கறி இப்போ நாங்கள் போகிறோம் தானே, அதில் பின்னரம் மீன், இறால், நண்டு, கனவை, சிக்கன். ஃப்ரெஷ் மீன் வேண்டலாம். சிக்கன் இல்லை ஃப்ரெஷ் இல்லை, ஐஸில் தான் வச்சுட்டு கொண்டு வந்து போட்டு வாகனத்தில் விற்பினோம். ஒன்று எப்படி செய்வோம்? இறால் குழம்பு அல்லது கனவை குழம்பு அப்போ நான் வர வேண்டாம? இல்லை வேண்டாம், நீங்கள் நான் போயிட்டு பார்த்து அது எவ்வளோ உண்டு சரி என்ன வாங்கிட்டு வேண்டிக் கொண்டு வந்து வெள்ளை புட்டு மவிச்சு நான் அதோட வேண்டிக் கொண்டு வர போகிறேன். கறியையும் சமைக்க போகிறேன். அப்புறமா வந்து தான் என்னுடைய பயணக்கலையாக நல்ல ஒரு நைட் சாப்பாடு சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நிறைய வேண்டி தந்துட்டு அப்புறமா நாளைக்குரிய சமையலுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்யணும். என்ன சரி தெரியாமல் இப்போ என்னென்றால் நாங்கள் அங்கேருந்து ஒரு மதியம் போலாம் பறிக்கிட்டு வந்தாங்க. வரும்போது நிறைய இடம் ஒரு சில வீடியோக்கள் பதிவு பண்ணுறது போனாங்க. ஆனால் எடுக்க எங்களால் முடியலை, அது சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலை. அடுத்தது நாங்கள் கட்டுற வீடு மாங்குளத்துக்கும் போனாங்க. அந்த வீடு கட்டி முடிஞ்ச நிலை இடமெல்லாம் இழுத்து சிவர் பூசி கதவு போடுற நிலையில் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் சுற்றி பூசை இருக்குது. அங்கேயும் நாங்கள் போன வீடியோ பதிவு பண்ணோட்டு அதுவும் செட் ஆகுது. என்றால் வீட்டிலே ஆக இல்லை, எல்லாம் கோயில் முக்கம்பன் கோயில் திருவிழா அதுக்கு போயிட்டுங்க. அடுத்த மேசனாக்களும் பெறையில். அப்போ அதுவும் தோல்வியில் முடிஞ்சுது. சரி, அப்போ அப்படியே வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் இருந்த யோசிக்க சாரு தான் சொன்னாங்க, இப்போ இங்கே சமைக்கிறது தானே, நாங்கள் நைட்டு சமைக்கிறதே ஒரு வீடியோவை பதிவு பண்ண, நீங்கள் வாங்கிட்டு வாங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிற பையால் நன்றி. அதுதான் இந்த தினம் வீடியோவை போட போகிறோம். ஏன்றால் கூடுதலாக அந்தண்டு நடக்கிற சம்பவங்களை தான் நாங்கள் வீடியோ பதிவு பண்ணுறது. அடுத்தது நாங்கள் இங்கே ஏன் வந்தாங்க என்றால் நாளைய தினம், அதாவது 20ஆம் தேதி 7ஆம் மாதம் லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் எங்களுக்கு சொல்லினாங்கள் உணவு, அதாவது முதியவர்கள் மற்ற கஷ்டப்பட்டார்கள் கிராமங்களுக்கு போய் உணவு கொடுக்க சொல்லி. என்றால் அவங்களுடைய மாமா, அதாவது கணவர்கிட்ட அப்பா, அவங்களுடைய நினைவு நாள். அதுவும் அவங்களோட அம்மா தான். என்றால் அவங்களுடைய
நினைவு நாளே 33வது நினைவு நாள் நாளைக்கு. அந்த 33 அன்னைக்குள்ள இப்போ எங்களோட வயசுக்கு கிட்ட அவங்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு உணவு வழங்கணும். அப்போ நான் முதியவர்கிட்ட கதைச்சிக்கேன், ஒரு சில கிட்ட கதைச்சாச்சு. இப்போ இனி நான் சமையலுக்குரிய சாமானவெல்லாம் வாங்கி கொடுப்போம். உங்களுக்குரிய இதை வாங்கி தந்துட்டு ஏன்னா 3 பேர்த்தின மணி 6 மணி 6:15 ஆகுது. டைமே பார்ப்போம். சரியா 5:49 சரிதா? 5:49 5:50 ஆச்சு. இப்போ ஏனித்தான் நாங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கும் சாமான் வாங்கி தந்துட்டு அங்கே அவங்களுடைய பில்லுக்குரிய சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்து நாளைக்கு சமைச்சு மதியம் போல் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். இப்போ நான் இப்போ போக போகிறேன்னா இன்றைக்கி ஆட்டோவில் வந்தது கொஞ்சம் மற்ற இடைகளை நிறைய பேரை சந்திச்சு வந்தது என்னை பார்க்கறது கொஞ்சம் டயர்டாகிட்டு களைச்சி போனேன், நிலைக்கையில் களைச்சி போனேன். அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்பியும் பாருங்க 6:30 மணிக்கிட்ட திருப்பி வேலை போய் சாமான்லாம் வாங்கி கொடுத்து சமையல் வேலையை பார்க்கணும். இப்போ நான் இப்போ போய் உங்களுக்கு சாமான் வாங்கி கொண்டு வரேன், நீங்கள் சமைச்சு வைங்க, மற்றவங்க கொடுத்துட்டு வந்து எனக்கு ஹெல்ப் யார் இருக்கிற சமையலுக்கு தங்க இருக்கிறாங்க, மாமி இருக்கிறோம், அவர்கிட்ட கேட்ட சரி எப்படி சமைக்க தெரியாது நம்புவீங்க நீங்க சொன்னாலும் சமைக்க தெரியாதுதானே. ரைட் ஓகே வாங்க பார்க்கலாம். இப்போ இன்றைக்கு நாங்கள் சாமான் வாங்கி கொடுத்தோன்னே அவங்க சமையல் அதாவது கறி என்ன கறி வச்சு புட்டை வச்சு அவங்க சாப்பாடு தருவாங்க, சாப்பிட்றதையும் பார்க்கலாம். சாப்பிடுவேன். சரி ஓகே தானே, சரியா போயிட்டு வரட்டா. ஓகே வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். எப்படியா நடத்துறது தேங்காய் திருப்பறன்னு சொன்னால் நான் வந்து இங்கே மாலை ஆயினா சரியான நிறைய மரங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ சரியான இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுவாசம் வெளியில் போட்டார் மச்ச ஐட்டம் வேணும்னு சொல்லி இப்போ வெளியில் வச்சு தான் நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி சமைக்க போகிறோம். எனக்கும் வந்து இதில் நல்ல ஒரு காத்தோட்டமாக நல்ல சௌகரியமான இடமா இருக்குது. அப்போ இப்போ தங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாயெல்லாம் மிரிச்சிட்டு போட்டேன். இப்போ இதில் இன்னும் தேங்காய் திருவிட்டு அப்படி இருக்க மீன் என்ன கொண்டு வர்றாரு வடிவாக தெரியலை. ஸோ அதையும் வச்சு எல்லாமே இதில் வச்சு தான் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனுக்கேன்னு போக போகிறோம். யாருங்க நல்லா ரவுண்டாக தேங்காய் உடச்சி தந்துருக்கோம். செத்தல் தேங்காய் நான் வந்து பருத்துறையில் தான் தேங்காய் விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கேயும் இந்த தேங்காய் வந்து 80 ரூபா போகுது. அப்போ என்ன சொல்லலாம், வெண்ணிலேயும் தேங்காய் விலையன்னு தான் சொல்லலாம். பார்த்தீங்களோ நான் நினச்சேன்னு சொன்னால் 10 ரூபா போகும்போது ஒரு 10 தேங்காய்னாலும் வேண்டிட்டு போக மாட்டேன். இங்கேயும் இந்த தேங்காய் 80 ரூபான்னா இப்போ நான் வேண்ட தேவையில்லை, ஃப்ரீயாக போகலாம். சரி இப்போ தேங்காய் திருவோம். ஓகே அப்புறம் வந்து நின்று நடக்க அப்புறமா வந்துருக்கோம். நல்ல பூங்கொண்டெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு பாருங்க. புட்டுக்கும் கறிக்கும் தேவையான அளவு தேங்காய் நான் துருவி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாலை நேரமாவது ஆளுண்டு இப்போ மச்ச ஐட்டம் வேண்டிட்டு வரேன்னு சொல்லி வெளியில் போயிட்டார், இன்னும் காணையில். ஆனால் நான் கறி வைக்கிறதுக்கு எல்லாமே தயாராகிறேன். அங்கே இப்போ வெங்காயம் முறிச்சு அப்படியே உருளைக்கிழங்கு இங்கே இருந்தது, அதையும் வந்து ஒரு பொரியல் செய்வோம்னு இருக்கேன். இந்த வெள்ளைப்புட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். உண்மைக்குமே என்ன சொல்கிறது, மதியம் வந்து நல்ல ஒரு பிடியான சாப்பாடாக சாப்பிடல, அப்போ கொஞ்சம் பசியாக இருக்குது. அப்போ இரவுக்கு ஒரு பொரியல் அப்புறம் குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்டா நல்ல ஒரு பிடிமானமான சாப்பாடாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணணும், ஆனால் இன்னும் மழை காணும். இப்போ நான் வெங்காயம் உரிச்சுரிச்சு தண்ணிக்க போடுறேன். கத்தி நல்ல கூர் கத்தியாக இருக்கு. பாருங்க மச்ச ஐட்டத்துக்கு போனாலும் இன்னுமே காணையில் உங்களுக்கிட்டே நேரத்தை காட்டிட்டு போனவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:52. இப்போ வந்து 6:20 ஆச்சுது, இன்னும் ஆளை காணையில். சொல்லிட்டு போனவர் தான் ஆனால் தாங்க ஹெல்ப்புக்கு இருப்பான்னு சொல்லி அப்போ வெளியில் போயிட்டு வந்தால் உடனடியாக ஓடி வந்துட்டா. ஏனென்றால் மாமி வந்து காய்ச்சலில் படுத்துருக்குறா. அப்போ வந்து பாருங்க வெங்காயம் முறிக்கிறா. என்ன அண்ணாவதே இன்னும் காணையில மாலை ஆயிட்டுன்னு சொன்னேன். என்னென்னத்தோட வெறாரோ தெரியல. இடத்துல கூடுதலாக என்ன இறால் கனவை மீன் ஐட்டம் விற்கிறதுன்னு. அப்போ மதியம் என்ன சாப்பாடு நீ சமைச்ச நீரா? மாமிக்கு மேலாதானே அங்க பாத்தீரு, அப்படி செய்ய விடக்கூடாது. என்ன அப்படியா?
பிறந்த நாள் 20வது பிறந்த நாள் வர போது பாருங்க 2 நாள் பர்த்டேன்னு பார்த்துட்டு யதார்த்தமாக வந்து நாங்களும் இப்போ இந்த பர்த்டே நாங்கள்ல சந்திச்சு போகக்கூடிய மாதிரி இருக்கு. அன்னைக்கு தான் அவங்க கடைசியாக போய்க்க சொன்னாங்க நான் பர்த்டேக்கு இங்கே நிற்கிறமோ தெரியா அப்படின்னு சொல்லி சொன்னது. ஆனால் பேர் இங்கே நிற்கக்கூடிய மாதிரி இருக்கு. 2 நாள் அன்றைக்கு ஓகே 19 நாளைக்கு 20 21 சண்டே இல்லை சண்டே அப்போ முடிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கீ பர்த்டே பெருசாக செய்ய போறீங்க வேணா 18வது வயசு பர்த்டே செய்தது தானே பெருசா 18 17 17 செஞ்சது ஒரு அளவா 17 தான் பெருசா செய்யுது. நல்ல கூர்க்கத்தியில இல்ல உண்மையதான் சொல்றேன் நல்ல கூர்க்கத்தி. ஆனா உங்க அண்ணா தான் இன்னும் காணல. அப்ப லேட்டா வந்தா என்ன செய்வோம்னா பனிஷ்மெண்ட் அவரை தான் கறி வைக்க விடணும். சரிதான் அவள் வந்து எனக்கு 8 மணிக்குள்ள சாப்பிடணும். அப்ப இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அப்ப தெரிஞ்சு நிற்கிறேன் நினைக்க வேற கடல்ல மீன் பிடிக்கிறாரு. என்னது உள்ளியோ உள்ளி முறிக்கும். ஆட்டோ சத்தம் கொண்டு சில வந்துட்டு இருக்காது ஏன்னா சரி அப்போ வந்தோடனே பாப்போம் என்ன வேண்டி கொண்டு வராருன்னு சொல்லி குளத்து என்ன மீன் குளத்து மீனா மதியம் வரும்போது சொன்னாலண்ணா 2 நாட்களுக்கு சாப்பிட்டேன்னு சொல்லி அப்ப என்ன சிலாப்பி மீனோ வாங்கி வெட்டி வேண்டி வெட்டி கொண்டு வாருங்க. நாங்க தான் கழுவணுமா பாருங்க என்னன்னு சொன்னா மதியம் தான் பயணம் செய்து வரும்போது நான் சுவாச சொல்லியிருந்தேன். அது வந்து நீண்ட நாட்கள் குளத்து மீன் சாப்பிட்டு போயிட்டு நாளை சனிக்கிழமை தானுங்க எப்படியாச்சும் ட்ரை பண்ணுங்கோண்டு. அது வந்து இன்றைக்கு உடனடியாக சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்களா வந்து என்ன சிக்கனோ அல்லது இறால் என்ன அதை வந்து கனவை வேண்டுமெண்டு போனேன். இன்றைக்கு வந்து யதார்த்தமாக இந்த ஆசைன்ற மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த மாலை நேரத்தில் கிடைச்சிருக்குது. இது குளத்து மீன் சிலாப்பி என்ன அப்படியா இங்க மாலை நேரத்திலே பிடிக்கிறவே மீன். இங்க பாருங்க இவ்வளவு பெரிய தலையெல்லாம் வந்து வெட்டி வடிவா எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருக்கேன் உப்பெல்லாம் போட்டு. பட் இருந்தாலும் நாமும் ஒரு தடவை கழுவி போட்டு இது என்ன உரிச்சிருக்குது அப்படியே தோல் உரிச்சும் வைக்கிறவையா பாருங்க தோல் எல்லாம் உரிச்சு வச்சிருக்குது. பெரிய எனக்கும் தலையெல்லாம் பிடிக்கும். இன்றைக்கு தலைக்கறி எல்லாம் சாப்பிட போறோம். வடிவா நல்ல துண்டு துண்டு மீன் அப்படியே இன்னும் பெரிய துண்டுங்க பாருங்க. இந்த மீனும் இதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான மீன் தச்சுக்கன். இதுலேயும் வந்து குழம்புக்கு மடுக்க போறேன். இப்போ இந்த மீன் எல்லாம் வந்து பொரிக்க போறேன். அப்பா இதெல்லாம் நான் சாப்பிட்டு இவ்வளோ காலம். இன்றைக்கு ஒரு குளத்து மீன் வேட்ட கறி தானா சுட சுட வச்சுட்டு அப்படியே சிலாப்பி குழம்பும் வெள்ளை புட்டு சூப்பரா இருக்குமேண்ணா சாப்பிடுவோம். 2 சேர்ந்து சாப்பிடுவோமேண்ணா. ஓகே பில் போட்டு வந்துட்டீங்களா சரி. அப்போ 7 மணி ஆயிட்டு. அப்போ உங்க வேலை முடிச்சுட்டு வாங்க. அதுக்கெல்லாம் நானும் வந்து 1/2 மணி அதெல்லாம் டக்குன்னு ஒரு பொரியலும் குழம்பும் வச்சு சரிதானே. நீங்க பெரிய தலையெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல. ஓகே இப்போ நான் வந்து சிலாப்பி மீனில் குழம்பும் வச்சு வடிவாக பொரியலும் செய்யப்போம். பாருங்க கொண்டு வந்த சிலாப்பி மீனை நானும் இன்னொரு தடவை வடிவாக கழுவிட்டேன். இது வந்து குழம்புக்கு மாமாவுக்கு வந்து சொதிக்கும் எடுக்கணும். அப்படியே இங்கே இதை பாருங்கள் இது பொரியலுக்கு 2 வகையாக இப்போ ஃப்ரெஷ் மீனை அப்படியே பொரித்து வச்சுட்டேன். அப்புறமா அடுத்து சமைக்க சரி. இப்போ பொரியல் மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். பாருங்க தேவையான அளவு மஞ்சள் பாருங்க எல்லாம் போட்டாச்சு. மஞ்சளும் உப்பும் போட்டாச்சு. எல்லாம் போட்டு வடிவாக இப்போ பிரட்டுவோம். நான் வந்து சிலாப்பி மீன் பொரிக்க போகிறேன். கண்டு நல்லா சூடேறிட்டுது. எல்லாமே போட்டு பதமாக வச்சுருக்கான மீனை பொரிக்க போகிறோம்.
சிலாப்பி மீன் பொரியல் ரெடி ஆயிட்டுது. அடுத்ததாக வந்து சிலாப்பி மீனை இப்போ நான் வதக்கி தான் குழம்பு வைக்க போறேன்னு சொன்னால் வதக்கி வச்சா தான் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா. பரவாயில்ல நேரம் செஞ்சாலும் வந்து வடிவாக தான் சாப்பிடணும்டாக்கா. இப்போ மீன் குழம்பை வந்து வதக்கி தான் வைக்க போகிறேன். சரியா? சிலாப்பி மீன் குழம்பு வதக்கி தான் வைக்க போகிறேன். ரெண்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ தேவையான அளவு பாருங்க பெருஞ்சீரகம் நல்லா கொதிச்சு பாருங்க பட்டை படந்து வடிச்சு அப்படியே வெங்காயம் உள்ளி கருவேப்பிலை அப்படியே ரம்ப ஓகே எல்லாம் போட்டு இது நல்லா வதங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. வதங்கின வெங்காயத்துக்கு நான் மீன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் வதக்கித்தான குழம்பு வைக்க போகிறேன். பாருங்க தலை இங்கே பெருசு. ஏற்கனவே உப்பு மஞ்சள் எல்லாமே போட்டு கட்டியாச்சு. அதனால இப்போ இந்த வதங்கின வெங்காயத்துக்கு அது அவியட்டும். புளிக்கிற செல்லாப்போம் புளிக்கிற செல்லாப்போடணும். புளி முன்னு கூட நல்லா இருக்கும். ஓகே இப்போ தேவையான அளவு புளி விட்டாச்சு. அடுத்தது பால். இது வந்து இப்போ நான் 2ஆம் பால் விடுறேன். என்ன சொன்னால் கொஞ்சம் இறக்குறதுக்கு முதலாக தான் முதல் பால் எடுத்து சிக்கன் விடணும். புளியும் அப்புறம் 2ஆம் பாலம் விட்டு இப்போ இன்னும் வந்து நல்லா அவியட்டு. இப்போ நான் நல்லா அவிய விட்டுருக்கேன். இதுவும் வந்து மாமி இங்கே தயாரித்த தூள். அப்படியே நல்ல உரைப்பான தூள். அது இரவு நேரம் சுவாஸ் வந்து உரைப்பு சரியான குறைவாக தான் சாப்பிடுவார். இருந்தாலும் வந்து சிலாப்பி மீன் வந்து கொஞ்சம் உரைப்பாக இருந்துட்டா தான் அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஐந்த விருப்பத்துக்காமே கொஞ்சம் தூள் கூடவாக போட்டாச்சு. எப்படி நல்லா எண்ணெய் படம் நல்லா கொதிக்குதுண்டு. இப்போ அப்படியே என்ன செய்ய பண்ணணும்னா நான் எடுத்து வச்சுக்க முதல் பாலை விட போகிறேன். ஓகே பாருங்க அப்படியே நல்ல வத்தல் குழம்பாக வரணும். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமாவுக்கு தங்காய் சொதி வைக்கிறோம். இந்த சொதியை வந்து வதக்கி தான் வைக்கிறோம். ஏன்னு சொன்னால் தானும் சொதி தான் சாப்பிட போகிறோம். அப்போ வதக்கி வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்லிட்டு சொதியை வந்து வதக்கி தான் வைக்கிறோம். ஓகே இப்படியே வதங்கட்டுமே. பொரிஞ்ச வெங்காயத்துலேயே இந்த மீன் அந்த ஆவியில் நல்லா வதங்கும். ரசல் விட்டாச்சுது. அடுத்ததாக வந்து மஞ்சள். ஏன்னா சொதிதானே அப்போ மஞ்சள் போடணும். பாருங்க சொதி வைக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்கணியா கிடக்கு. பழகுறதுண்ணா மஞ்சளை போடும். வடிவாக கிடக்கு சொதிக்க பார்க்க நல்ல எண்ணெய் பிடிப்பாக இருக்குன்னு. இதுக்கும் வந்து என்னென்னு சொன்னால் முதல் பால் விடணுமேண்ணா. இப்போ இதுலேயே மஞ்சள் எல்லாம் இந்த பால் நல்லா அவியட்டும். அப்படி இஞ்சால பாருங்க இந்த குழம்பு எப்படி கொதகுதண்டு இருக்கண்டு இன்னும் நல்லா வத்தி நல்லா கொதகுதண்டு கொதிச்சு அப்படியே பாருங்க எண்ணெய் படந்து வரணும் தட்டிப்பான குழம்பா. பாருங்க என்னுடைய சிலாப்பி மீன் குழம்பு எப்படி நல்ல சூப்பராக எண்ணெய் எல்லாம் படந்து தகதகன்னு நல்ல வத்தல் குழம்பா வந்துட்டு. இப்போ நான் இதே இறக்க போகிறேன். இங்கால வந்து மாமாட சொதி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. மாமா கச்சான் சொதி. இதுக்கு வந்து முதல் பால் விடணும். இப்போ இந்த பாலை நல்லா மீனாவியே விட்டுரும். ஓகே இப்போ எல்லாமே சமைச்சாச்சு. பாருங்க சுட சுட நல்ல வெள்ளை புட்டும் வடிவாக அவிச்சாச்சு. அப்படியே வந்து ஸ்பெஷலி குளத்து மீன் குழம்பு பாருங்க வடிவாக நல்ல தடிப்பான எண்ணெய் குழம்பாக இருக்குது. பெரிய மீன் தலையோடையெல்லாம் இருக்குது. அப்படியே இங்கால மாமாக்கா வச்ச சுட சுட சொதி ஆவி பறக்க. அப்படியே இங்கால வந்து பாருங்க சிலாப்பி மீன் பொரியல்.
அப்படியே இங்கால பாருங்க உருளைக்கிழங்கு 2 வகையாக வெட்டி அதுவும் பொரியலாக பொரிச்சாச்சு. அப்படி சற்றும் எதிர்பாராமல் அமைந்த இன்றைய எங்களுடைய இரவு சாப்பாடு. பட்டுன்னு உண்மைக்குமே சொன்ன நம்ம மாட்டிங்க அப்படியே என்ன சொல்ல 1 மணித்தியாத்துக்குள்ளே இவ்வளோ சமையலும் கடகடன்னு நான் தங்காட ஹெல்ப்போட வடிவாக சமைச்சாச்சுது. இனிமேல் இப்போ நான் தான் முதலாக சாப்பிட போனேன்னு சொன்னால் வெளியில் போனால் இன்னும் வரவே இல்லை. எப்படி இந்த சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது? நல்லொரு மச்ச சூடான சமையல். நான் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டேன். சுட சுட புட்டு குழம்பு அப்படியே பொரியல். இப்போ இவ்வளோ ஐட்டம் தலை சாப்பிடணும், பொரியல் சாப்பிடணும், உருளைக்கிழங்கு எல்லாமே சாப்பிட்றனாடி எனக்கு இவ்வளோ புட்டும் ஓகே. அப்படியே சுட சுட சொதி மட்டும் சிக்கன். அங்கால ஒரு ஆளை பாருங்க அப்படியே உமக்கு பிடிக்குமா சொதி மீன் சுட சுட சாப்பிட நல்லா இருக்கு. தானே வச்சு சொதியை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருப்பேன். சரியோ இப்போ உண்மைக்குமே இன்றைக்கு இந்த இரவு சாப்பாடு எத்தனையோ பேருக்கு ரொம்ப பிடிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மிஸ் பண்ணுறதாம இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் சிலாப்பி மீனெல்லாம் யாருக்குமே பிடிக்காண்டு இல்லை. அதுலேயும் சுட சுட குழம்பு வெள்ளை புட்டு சூப்பரான சாப்பாடு, அட்டகாசமான சூப்பரான சாப்பாடு. சூப்பர். உண்மைக்குமே குளத்து மீனாலே புளி முன்னுக்கு நிற்கணும். மீன் குழம்புக்கு புளி முன்னுக்கு நிற்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, இன்றைய நாள் ஸ்பெஷலே என்னுடைய விருப்பம் நிறைவேறிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நான் சுவாசோட வரும்போது யதார்த்தமாக தான் கழிச்சு. நான் இப்போ நாங்கள் மெல்லாய் போகும்போது நீண்ட நாள் குளத்து மீன் எல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பாக சனிக்கிழமை நாங்கள் வேண்டி சமைச்சு சாப்பிடணுமெண்டு அது உடனே நிறைவேறிட்டுது. அப்படி டேஸ்டாக இருக்கும். இப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க. இப்படி ஒரு சுவையை மறக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கு. இப்போ கிளியப்பா இதை பார்த்தாருன்னு சொன்னால் வாய் ஊறும். நான் அவ்வளோ தூரம் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அங்குண்ட அப்பாவுக்கு குளத்து மீன் சொன்னால் அப்படி பிடிக்கும். நாங்கள் சூப்பராக மீனெல்லாம் வடிவாக வந்துட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. பட் இருந்தால் சுட சுட சொதி. அது மட்டும் இல்லாமல் காங்காட ஹைவனத்தில் அமைஞ்சதான சொதி அதே மாதிரி சாப்பிடுமே. நீங்களே பார்த்துருப்பீங்களா, சுட சுட மீனை போட்டு சாப்பிட்ருக்கா. சொதி அப்படித்தான் இருக்கும். சூப்பராக இருக்குது சொதி. பொதுவாக நான் இரவில் உண்மைக்குமே நல்ல ஒரு ஹெவியான சாப்பாடுன்னு சாப்பிட்றதில்ல. ஆனால் இன்றைக்கு சரியான பாசி. இப்போ நீங்களே பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் காலையில் பிடிச்சி அப்படி மதியம் வேற நல்ல ஒரு சாப்பாடாக சாப்பிடல. சோறு அல்லது சோற்றுசில கூட நல்லதாக சாப்பிடல. சும்மா நார்மலாக தான் சாப்பிட்டு வந்தேன். பசின்னு சொன்னால் அப்படி பசி. உடன் மீன் தானே அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. இப்போ வளமையான வேறொரு கதைன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் தேவை. இப்போ எங்கள் தினம் இந்த சிலாப்பி மீன் குழம்புக்கு சாப்பிட்டு கொண்டு சொன்னோம் பொரியலே தேவையில்லைன்னு சொன்னால் அப்படி மீனும் குழம்பும் அவ்வளோ சுவையாக இருக்கு. ஓகே, நீங்களை பார்த்துருப்பீங்க பாருங்க எப்படி இந்த புட்டெல்லாம் பிளேட்டில் காலி ஆகுது. சாப்பிட்டாச்சு. அப்படியே பாருங்க தலை 2 தலை அப்படியே நான் ஒரு தலை சாப்பிட அடுத்த சாஸ் வச்சுருக்குது. என்ன சொல்கிறது, அந்த தலையெல்லாம் அப்படி சாப்பிட்றதுனா உண்மையாக நான் சாஸ் டைம் தான் கற்றுக்கொண்டது. எனக்கு நான் அப்படி வடிவாக சாப்பிடுவேன். அதுக்காக நான் அவரோட சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்கும். தலையில் ஒரு பகுதியுமே விடாமல் அப்படியே சாப்பிடுவேன்.
பிபி. பட் நான் வந்து அது சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் வந்து இப்படியே சாப்பிட்டுட்டு தலை அப்புறம் 2 பொரியல் எல்லாம் முடிவாக சாப்பிடணும். இன்னைக்கு வந்து இன்றைக்கு இரவு எதிர்பாராமல் அமைஞ்ச ஒரு குளத்து மீன் சமையலோட சூப்பராக வடிவாக சாப்பிட்டாச்சு. அடுத்த வந்து சுவாசம் சாப்பிட நான் வந்து எப்போவுமே இரவு சாப்பாடு 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன். அப்படி இருந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ நேரம் வந்து 8:20. ஓகே, வடிவாக திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இன்றைய நாளில் வந்து ஸ்பெஷலாக நான் ஆசைப்பட்ட மாதிரி வடிவாக சமைச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே, இனிமேல் வந்து சுபாஷ் சாப்பிடும்போது உங்களோட பயந்து கொள்ள சாத்தியக்கூடலன்னு சொன்ன என்ன டைம் வேறு தெரியலை. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போன இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களை இந்த விடைபெறும் நான் உங்கள் ஷேர்